ஹலோ வெல், நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சில செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைண்டாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருக்க செஷன்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வாங்க நம்ம செஷனுக்கே டேரெக்டாக போகலாம். யா, தேங்க்ஸ். வெல், ஓகேங்க. போன வீடியோவில் நம்ம ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் நம்ம, ஓகேவா? ஸோ மெயினாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இந்த வீடியோவில் என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் நியூமரிக்கல் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன பைத்தான் கன்சோலில் பெர்ஃபார்ம் பண்ணலாம் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் வச்சு, ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் இதில் ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷன் இதில் இருக்கிறத வச்சு என்னென்னா நியூமரிக்கல் மெத்தட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேவா? ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இம்போர்ட் மேத் ஃபங்க்ஷன் இன்டு த பைத்தான் கன்சோல். ஓகே, மேத் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்குது, அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம் பைத்தான்குள்ள. அதுக்கான சின்டாக்ஸ் தான் அது, ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார். நீங்கள் ஜஸ்ட் ஒரு சி ப்ரோக்ராமிங்கில் கான்ஃபிகரேஷன் ஐயோ எஸ்டிடிஐயோ மேலே ஹெட்ரு ஃபைல் டிக்ளேர் பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை ரன் பண்ணி பார்த்ததில் நமக்கு எரர் எதுவும் வரல. தட் மீன்ஸ் நம்மளோட சின்டாக்ஸ் கரெக்ட் இம்போர்ட்டுக்கு. ஓகே, ஸோ ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார். அந்த மேத்துங்கிறது ஜெனரிக் லைப்ரரி. ஓகே, ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு பேசிக் அடிஷன் ஆப்ரேஷன் அதுக்குள்ளே கொடுக்குறேன். ஒரு சிம்பிள் அடிஷன் ஆப்ரேஷன் 4 + 5. இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? ஓகே, ஸோ நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு 9. ஓகே, ஸோ பிரிண்ட் 4 + 5 = 9. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு மைனஸ் சப்ராக்ஷன். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணோம்னா ரிசல்ட் வந்துட்டு நமக்கு 4 வரணும், வந்துடுச்சு. ஓகே, ஓகேங்களா? நீங்கள் மேத் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணாமல் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும், ஓகேவா? இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் லைப்ரரி இம்போர்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ இப்போ 9 * 5 45, which is multiplication 9 × 5. ஓகே, அடுத்து நம்ம மாடுலோ பண்ணலாம். ஓகே, 2 25 மாடுலோ. இது வந்து ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். 0 25 டிவைடட் பை 5. ஓகேங்களா? 5 டைம்ஸ் 5 டேபிளில் வரும், அதோட ரிமைண்டர் வந்து 0. இது நீங்கள் டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வராது, ஓகேவா? gives the remainder. டிவிஷன் ஆப்ரேஷனுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும் ஃப்ரண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் நியூமரிக்கல் மெத்தட்ஸ், பேசிக் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, அடுத்து நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, 5 கொடுக்கலாம் ஸ்டார் 2 + 6 நெஸ்டட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதில் நீங்கள் கொடுத்த சிம்பிளோட ஹையரார்கி பிரகாரம் பெர்ஃபார்ம் ஆகும். 16 வந்திருக்கு அவுட்புட், விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் 5 2s are 10. ஓகே, அடுத்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்த ஹையரார்கியில் இருக்கிறது ப்ளஸ் நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ 6 ஆட் ஆகி வந்துச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்தோம்னா ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் ஆகும். 6 + 2 8 8 5s are 40.
ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் கேல்குலேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ப்ராக்டிஸ்க்கு உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, யா, ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த கீ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? அடுத்து நான் சம் ஆஃப் த நியூமரிக் சின்டாக்ஸஸ், நியூமரிக் ஃபங்க்ஷனல் சின்டாக்ஸஸ் எடுத்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஓகே, பவர் ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு பவர் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட் கொடுத்துருக்கீங்க. ஓகே, பவர் ஃபங்க்ஷன் எடுத்துருக்கேன், விச் மீன்ஸ் உங்களுக்கு பவர் ஃபங்க்ஷனில் 2 நம்பர் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நம்பரோட பவராக எடுத்துக்கும், பைத்தான் பவராக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ரிசல்ட் நமக்கு 25 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பவர் 5,2னா 5 பவர் 2, விச் மீன்ஸ் 5 ஸ்கொயர், 5 into 5 25. அதே மாதிரி உங்களுக்கு வர அவுட்புட் ரிசல்ட் வந்து ஃப்ளோட் டேட்டா டைப் ஃபார்மேட்டில் வரும். ஓகேவா? ஸோ 5,3 கொடுத்தோம்னா 5 கியூபாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 125 டிஸ்பிளே ஆகிருக்கு கீழே. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் வில் பி த டிஜிட், செகண்ட் நம்பர் வில் பி த பவர் ஆஃப் த டிஜிட். இதுதான் கான்செப்ட். இதுவே நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கொடுக்குற வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் போட்டு பை டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கும். 16 கொடுத்துருக்கேன்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணிங்கன்னா 4. யா, ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 கொடுத்தீங்கன்னா 3 கியூப் வந்து 3 ஸ்கொயர் வந்து 9, அதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3, வைஸ் வர்ஸா. ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்சல்யூட் வேல்யூ கொடுக்க, இப்போ நீங்கள் நெகட்டிவ் இன்டீஜர் டிக்ளேர் பண்ணிங்கன்னா கூட வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ பாசிட்டிவாக வரும் பாருங்கள் கீழே. ஸோ இது வந்து அப்சல்யூட் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, இந்த மாதிரி வேறு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? ஆப்ஸ் வந்து நீங்கள் நெகட்டிவ் டிஜிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து என்ன கொடுக்கலாம்? யா, ரவுண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு டெசிமலில் ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒரு ரவுண்ட் ஃபிகராக கம்ப்ளீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இப்போ 3.7 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா 4ன்னு வரும் ரிசல்ட். 3.7 ரவுண்ட் ஆகி 4. யா, ஸோ 3.5க்கு கீழே 0.5க்கு கீழே வர எல்லா டிஜிட்ஸும் உங்களுக்கு அதுக்கு நெக்ஸ்ட்டு கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு ரவுண்ட் ஆகிடும். 6.7னா 7க்கு. அதுவே 3.5க்கு கீழே இருக்கிறது 0.4 0.3 அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொசீடிங் நம்பருக்கு வந்துட்டு ரவுண்ட் ஃபிகர் ஆகிடும். இப்போ 6.4 0.5க்கு கீழே இருக்குது. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6க்கு ரவுண்ட் ஃபிகர் ஆகிடும். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். யா, ஸோ 0.5க்கு மேலே இருக்கிறது நெக்ஸ்ட் நம்பருக்கு ரவுண்ட் ஃபிகர் ஆகும். இதுதான் ரவுண்ட் ஃபங்க்ஷனோட ஆப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு டெசிமல் பாயிண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம், பிஃபோர் கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்காக 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ சீல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்க. 6.4னா நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு போயிடும். 0.5க்கு கீழே இருந்தாலும் இல்லைனாலும் அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னவோ அதுக்கு ரவுண்ட் பண்ணிக்கும். இது வந்து சீல் ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? யா, ப்ராக்கெட் மெஸ் பண்ணிட்டோம், அதுதான் எரர் வருது. மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாருங்கள், 6.1 கொடுத்துருக்கோம். இது 6க்கு நியரஸ்ட் டெசிமல் பாயிண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு 9 டெசிமல் பாயிண்ட்ஸ் தள்ளி 7 கிட்ட ரவுண்ட் பண்ணியிருக்கு. இதுவே ஃப்ளோர் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 0.5க்கு மேலே எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் ப்ரிசீடிங் நம்பர் முன்னாடி இருக்க நம்பருக்கு உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டும் அவுட்புட்டை. அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ 6.9 7 கிட்ட இருக்குது அந்த டெசிமல் பாயிண்ட். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 6க்கு தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷனுங்க. யா, 6.7 கொடுத்தாலும் 6க்கு தான் வரும். சீல் வந்து நெக்ஸ்ட் நம்பருக்கு ரவுண்ட் ஃபிகர் காட்டி அவுட்புட் கொடுக்கும். ஃப்ளோர் வந்து ப்ரீவியஸ் நம்பருக்கு ரவுண்ட் ஃபிகர் காட்டி அவுட்புட் கொடுக்கும். ஓகே, யா, இப்போ நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ரன் டைம்லேயே நீங்கள் இன்புட் கொடுத்து அதை வந்து உங்கள் ஆப்ரேஷன் உங்கள் ஆக்ஷன் பிளாக்குள்ளே எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸை பைத்தானில். ஓகேங்களா?
இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், கீழே வந்து அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் ஆகிடுச்சு, குட். ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஒரு நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு வேரியபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட். இப்போ அந்த வேரியபிளுக்கு டைரக்ட் வேல்யூ கொடுக்கல 5ன்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஓகே ஃபைன், ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுக்குறோம், 5.7 கொடுத்து அதையும் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், எக்ஸிக்யூட் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லாக. 5.7 வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அந்த வேரியபிளுக்கு வந்துட்டு அந்த வேல்யூ கொடுக்க வேண்டாம், டைரக்ட் வேல்யூ கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அங்கே ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி ரன் டைமில் இன்புட் வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்கி, ஓகேங்களா, யூசர்கிட்ட இருந்து வாங்கி அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு மேலே ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்குவோம், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு. இன்புட் ஃபங்க்ஷன், இதுதான் அதோட சின்டாக்ஸ். ஓகே, இன்புட் ஃபங்க்ஷன், திஸ் ஃபங்க்ஷன் allows you to just a minute, you to enter an input on execution, allows user to enter an input on execution. Okay, ஓகேங்களா. இது வந்து இன்புட் ஃபங்க்ஷனோட கீ ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ இன்புட், இதுதான் அதோட சின்டாக்ஸ். உங்களுக்கு கீழே சஜஷன் ட்ராப் டவுன்லேயே வரும், நீங்கள் அதிலேருந்தே செலக்ட் பண்ணிக்கலாம். டபுள் கொட்டேஷன், என்டர் அ வேல்யூ அப்படின்னு வந்து நம்ம இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ பிரிண்ட் அந்த வேரியபிள் கொடுக்குறோம் நம்ம, அவ்வளோதான் சின்டாக்ஸ். எக்ஸிக்யூட் பண்ணி என்டர் வேல்யூ கேட்குது, வேல்யூ நம்ம என்ன கொடுக்கலாம், பிரபாகரன். ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா. அதுதான். ஸோ இன்புட் வந்து ரன் டைம்லேயே வாங்குது, ரன் டைம்லேயே உங்ககிட்ட கேட்குது என்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நீங்கள் வேல்யூ கொடுத்தோன்னையும் அதை கீழே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வேல்யூ அந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே அந்த வேரியபிளை கால் பண்ணி கீழே பிரிண்ட் பண்ணுது அவுட்புட்டாக. ஓகேங்களா, சிம்பிள். இதுதான் இன்புட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். உங்களுக்கு பெரிய 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 கோட் அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளாக இன்புட் அப்படின்னு போட்டு டபுள் ப்ராக்கெட்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் என்டர் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. ஓகேவா. ஸோ இதுலேயே நம்ம மேத் ஃபங்க்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வேரியபிள் 1 மாற்றிடுறேன், இதை வேரியபிள் 2ன்னு இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ வேரியபிள் 2க்கு ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ வேரியபிள் 1க்கு வந்து என்டர் num1 கொடுத்துருக்கோம், வேரியபிள் 2க்கு வந்து என்டர் num2 which means number 2. ஸோ 2 நம்பர் இன்புட் வாங்கி நாம் அதை வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம காட்டணும். ஓகேங்களா. ஸோ இப்போ var1 + var2 கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு எக்ஸிக்யூட்டும் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ நீங்கள் 2 நம்பர் கொடுப்பீங்க கீழே, சாரி அவுட்புட் விண்டோவில் கொடுக்கலாம். 2 நம்பர் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா அடிஷன் ஆகும்னு நினைப்பீங்க, ஆகாது. 34. ஸோ 3 + 4 உங்களுக்கு 7 இல்லையா, பட் 34 வந்திருக்கு, ஆகாது. அதுக்கான ரீசன் என்னன்னா, வேரியபிள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இன்புட்டும் வாங்கிட்டீங்க, பட் அது ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஸோ ஸ்ட்ரிங்காக தான் கீழே பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுத்துருக்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு அதை ஒரு இன்டீஜராகவோ ஒரு ஃப்ளோட்டாவோ நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணால் தான் உங்களுக்கு மேக்ஸ் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும் பைத்தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிளை நான் இன்டீஜராகவும் செகண்ட் வேரியபிளை இன்னொரு இன்டீஜராகவுமே மாற்றுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் 2 நம்பர் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி காட்டும் உங்களுக்கு அவுட்புட். ஓகேவா. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எக்ஸிக்யூட்டும் கொடுத்துட்டோம். ஓகே, நம்பர் 1 கேட்குது, நம்பர் 1 என்டர் பண்ணிட்டீங்க, நம்பர் 2 கேட்குது, அதையும் என்டர் பண்ணிட்டோம். 3 + 4 = 7. ஓகே, பட் நீங்கள் டெசிமல் பாயிண்ட்டோட கொடுக்க முடியாது, டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் தான் இப்போ கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து 2 வேரியபிளையும் இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நீங்கள் இன்ட்டுக்கு பதில் ஃப்ளோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டாக அதை எடுத்துக்கணும், ஃப்ளோட்டாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிங்க ஃப்ரண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேன்னா உங்களுக்கு வந்துட்டு டெசிமல் பாயிண்ட்ஸும் அக்செப்ட் ஆகும். இப்போ இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்குவோம், ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் = வேரியபிள் 1 + வேரியபிள் 2. ஓகேவா. அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருந்ததை கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்ட்டு ஃப்ளோட்டாகவே மாற்றிடுறேங்க.
ஓகே, 1 டெசிமல் பாயிண்டோட பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிளை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நீங்கள் ஆப்ரேஷன் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். நம்பர் 1 கேட்குது. நம்பர் 1 என்ன கொடுக்குறோம்? 4 டெசிமல் வேல்யூ ஒன்று கொடுக்கலாம். 5.2 6.2 சாரி 5.2 9.2. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு டெசிமல்ஸும் எப்படி ஆட் பண்ணுறது காட்டிடலாம். இப்போ நம்பர் 1க்கு நான் ஒரு டெசிமல் வேல்யூ கொடுக்குறேன். ஏதோ ஒன்று 4.1. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் எரர். ஓகே, பிகாஸ் நீங்கள் வேரியபிள் 1 வந்துட்டு இன்டிஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அதுதான் ரீசன். இப்போ அதை ஃப்ளோட்டாக மாற்றினீங்கன்னா, ஃப்ளோட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா டெசிமல் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோதாங்க. சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இன்புட் ஃபங்க்ஷன். நான் இன்னும் கொஞ்சம் அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு அழகாக்குறேன். ஸ்பேஸ் எல்லாம் விட்டு கோலன் கொடுத்து பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி. எக்ஸிக்யூட். ஸோ உங்களுக்கு கோலனோட கீழே வருது ஸ்ட்ரிங்கு. என்ட்ரு கொடுத்தா நம்ம கொடுத்த அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மாதிரியே நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம். ஒன்றுனா ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஃபைனுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த செஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஐடியாஸை கமெண்ட்ஸில். நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது பைத்தானில், எல்லாமே பார்ப்போம் வரிசையாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன்.